மீனம்மா எதாவது செய்ய போறாங்க. என்ன மீனம்மா? கோலா மீனுங்க. மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுவும் எங்கள் அம்மா செய்கிற கிராமத்து ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் மீன் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தார். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பொறாஞ்சல் இருக்குது. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். சாக்கத்தி எத்தனோட கேட்டோம். போடு, இன்னும் கொஞ்சம் போடு. போதும், போடுரு. போதும். நான் கேத்தி வந்து ரொம்ப பொறுப்பான பொண்ணு மாதிரி பூண்டில் ஒரு ஊற்றுங்குதா. மீன் குழம்பு செய்ய எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு செய்யலாம். கடாய் காஞ்சிச்சு. எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? இது ஊற்றத்தை பார்த்து நீங்களே ஊற்றினே நம்பளுக்குதா. எவ்வளோ ஊற்றணும்டி? 1 கிலோ தானே? 1 கிலோ மீனுக்கு தான் நீ ஏற்றுக்குத்துக்கிற டப்பாவில். ஆனால் வேணே ஏற்றுக்குத்துக்கிறியா நீ? சரி, ஓகே. இல்லைன்னா நீ என்ன ஆயில் டேங்கரு வீட்டில் தோண்டி வச்சுங்கிற மாதிரி எண்ணெய் கிணறு ஊற்றினே இருப்பாங்க எண்ணெய். ஏன்னா குழம்பு சரியாக செய்ய வராது. அதனால யாருக்கு? அவங்களுக்கே தெரியும். எனக்கு சரியாக செய்ய வராதான். கடுகு பொரிஞ்சிச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயங்க. மீன் குழம்புக்கு மெயின் விஷயமே சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் போட்டு தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் போட்டுருக்கிறேன். மைக்கேல் கேட்கும். எனக்கு தெரியும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை. நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீன் நிறைய கிடைக்கும். அதிகமாக மீன் குழம்பு தாங்க செய்வோம். சிக்கன் மட்டன்லாம் கூட கம்மியாக தான் சாப்பிடுவோம். நாங்கள் எங்கள் ரேணுட்டாய் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கடல் மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏரி மீன் வந்து கிடைக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஏரி மீன் சாப்பிட மாட்டார். தொண்டையில் அடிச்சுக்குமா ஏரி மீன். என்னப்பா டேமேஜ் பண்ணுறா? நீ பக்கத்தில் உட்காந்துருக்க. உண்மைதானவன். காலையில் கடல் மீன் கிடைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க கிடைக்கும். அது காலையிலே போய் நிற்கிறோம். நம்ம அந்த கடைக்கார வராதமா நம்ம போய் கை கட்டி நின்னுங்கணும். எப்போ வருவாங்க சொல்லிட்டு. அதுக்கு எங்களை மாதிரி நான் ஃப்ரீயாக சோறு போடுற மாதிரி அங்கே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அப்படி நின்று தாங்க இன்றைக்கி இந்த மீன் தான் கிடச்சிது. வெங்காயம் நல்லா விதங்கிச்சு. தக்காளி போட்டுடலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, தக்காளி நல்லா விதங்கிறதுக்காக. நான் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தாங்க போடுறேன். அடுத்து புளி கரைச்சல். கடைசியாக உப்பு காரம்லாம் மொத்தம் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வாங்க.
இது போட்டு கொடுக்கலாம். வக்கார் வக்கார். இந்த மாங்காய் வந்து ஒரு 5-6 கிலோ ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட போதும். தினமும் சோறு வேணாம், 3 வேளையும் சாப்பிட்டு இருப்பாங்க. இது அப்புறம் மாம்பழம் சாப்பிட மாட்டாங்க. மூஞ்ச பாரு. புளிப்பு. இப்போது இதில் உப்பு அப்படி மயச்சாரல் போல் தோணும். மிளகாய்த்தூள். என்னடா பிட்ஸ் கிட்ஸ் வந்துருச்சு. இப்போ பார். ஆய் ஆய் இப்போ வேடிக்கை பார்க்குறவங்களாம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா கையெடு ஞாயிற்றுக்கிழமை இது போனால் போட்டேண்ணா. இந்த இது மாச்சு. இதுதான் மாங்காய். புளிப்பு உப்பு காரம் வேறு லெவல். வேணுமா கெஞ்சு? என்ன உங்கள் அப்பா எடுத்து கொடுத்துட்டுங்கிறியா? நான் எத்தனை நான் வாங்க அந்த மாங்காய். ஏய் நானும் நான் வாங்கினேன். பொண்ணு மாங்க மரியாதை கொடு. நான் தான் மரியாதை கொடுறியா? இந்த போனா போ. மறுபடியும் 2வது மாங்காங்க. குழம்பு பாருங்க நல்லா கொச்சி புளி வாசம்லாம் போய் நல்லா சுண்டி வந்துருக்குது. இப்போ மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா மீன் வெந்து வந்துச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இந்த குறை கேட்டுதான் சாப்பிடுப்பா. எப்படி பார்க்குதா? சூப்பராக இருக்குது. உண்மையிலே மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த நாள் சந்திப்போம். டாட்டா பாய்.